ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம நீட் 2024 வந்த ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, போலாமா? A wheel of bullock cart is rolling on a level road as shown in the figure below. If the linear speed in the direction shown, which one of the following options is correct? P, Q, or any highest and lowest point on the wheels respectively. ஓகேவா? Point P moves slower than point Q. Point P moves faster than point Q. Point P and Q moves with equal speed. Point P has zero speed. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மாட்டு வண்டியோட சக்கரம் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they have given that அதில் 2 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. the highest point with respect to the floor அது என்னென்னா P அப்படின்னு எடுத்திருக்காங்க. the lowest point with respect to the floor Q. இது நமக்கு ஒரு மாட்டு வண்டியில் உள்ள ஒரு வீல். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, what they have given that the மாட்டு வண்டி is going to move with எதில் போகுதா, with a velocity v அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மாட்டு வண்டி இஸ் கோயிங் டு த வெலாசிட்டி v. ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது இந்த விங்கிற வெலாசிட்டியில் போகுதுன்னா, இந்த வீலுடைய ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு, இந்த மாதிரி வீல் அப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வீலோட ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு எவ்ரி பாயிண்ட்ஸ் ஆன் த வீல் இஸ் நாட் கோயிங் டு மூவ் வித் த வெலாசிட்டி v. அதாவது இந்த மாட்டு வண்டியோட வெலாசிட்டி v-ஆக இருந்தாலும் இந்த சக்கரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளுக்கும் திசை வேகம் என்னவா இருக்காது, v-ஆ இருக்காது. இந்த சக்கரத்தோட மையம் இருக்குது தெரியுமா, அதுக்கு மட்டும்தான் வெலாசிட்டி v. அப்புறம் இந்த பாயிண்ட் இருக்கா, இந்த தரையோட ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த பாயிண்ட் இருக்குது தெரியுமா, அந்த பாயிண்ட்டுக்கு வெலாசிட்டி என்னென்னா, வெலாசிட்டி அல்லது ஸ்பீடு இப்போதைக்கு நீங்கள் எதனால எடுத்துக்கோங்க, வெலாசிட்டி 0. இப்போ இந்த சக்கரத்தோட மேல் பகுதி இருக்கா, டாப் வேல்யூ இருக்கா, இதுக்கு என்ன வெலாசிட்டி இருக்குன்னா 2v இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கார் கூட எடுத்துக்கோங்க. கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார் 30 km/h போகுது, அல்லது 100 km/h போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 km/h போகுதுன்னா, எழுதிக்கிறேன். ஸோ அப்படின்னா காரில் வீலில் இருக்கக்கூடிய சென்டர் பார்ட் மட்டும் தான் 100 km/h போகும். சரி, எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே பாருங்களேன், ரோட்டில் ஒரு பஸ் வேகமாக போகுதுன்னா, உங்களுக்கு வேகமாக போகிற பொருளை நீங்கள் பார்க்க முடியாது, கொஞ்சம் பிளர்ராக தெரியும்ல, அது புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது இந்த டயரோட மேற்பகுதியை பாருங்கள், அந்த மேல் பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிளர்ராக தெரியும், ஏன்னா அது வேகமாக போகுது. இது ஒரு கேல்குலேஷன் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிங்கிறது இதுக்கு ஒரு தியரி இருக்குது, அந்த தியரியை கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஐ வில் கனெக்ட் யூ. இது சும்மா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக தான். ஸோ சென்டர் பாயிண்ட் எவ்வளோ வெலாசிட்டியில் போகும், அந்த காரினுடைய வெலாசிட்டி அந்த மாட்டு வண்டியோட வெலாசிட்டி வீல போகும். க்யூங்கிறது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி 0, அந்த டாப் பாயிண்ட்டுக்கு வெலாசிட்டி 2v. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டுமா. ஸோ இந்த 2 பாயிண்ட் இருக்கா, சென்டரில் இந்த பாயிண்ட்டும் சென்டருக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்பீடு என்ன இருக்குன்னா √2v இருக்கும், v√2 இருக்கும். என்ன இருக்குன்னா v√2 இருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா இது v√2 அப்படின்னு இருக்கும். நான் இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வேல்யூ ஆட் பண்ண புரிஞ்சால் சேர்த்துக்கோங்க. இந்த தரையும் இந்த பாயிண்ட்டும் சேர்த்திங்கன்னா, தரையில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். தரையையும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா வெலாசிட்டி எப்படி இருக்கும். சரி, இப்போ நம்ம கேள்விக்குள்ளே வருவோமே. ஸோ எந்த பாயிண்ட் ரொம்ப வேகமாக சுற்றுது, பி பாயிண்ட் தான் ரொம்ப வேகமாக சுற்றுது. கியூ பாயிண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக சுற்றுது. ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் பிங்கிறது 2v, வெலாசிட்டி ஆஃப் கியூங்கிறது என்னது நமக்கு 0, அப்படி தானே. ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் கியூ. அப்படி தான் ஆன்சர் இருக்கா நம்ம பார்க்கலாமா? லெட்ஸ் செக் இட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி மூவ்ஸ் ஃபாஸ்டர் தேன் தட் ஆஃப் த பாயிண்ட் கியூ. வெலாசிட்டி ஆஃப் பி மூவ்ஸ் ஃபாஸ்டர் தேன் தட் ஆஃப் த பாயிண்ட் கியூ. இதுதான் நம்முடைய ஆன்சர்.
ஓகே, தேங்க்யூ. see you in the next வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்குது. ஆன் த ரோ ராக் பண்ணுறோம். நன்றி. பாய்.